இயற்கையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசு மிகச்சிறந்த இயற்கை விரும்பியாக இருந்தார். இயற்கையை அவர் பார்த்து ரசித்தார், இயற்கையை பார்த்து வியந்தார், இயற்கையிடமிருந்து கற்றுக்கொண்டார். அவர் வானத்து பறவைகளை பார்த்தார், வயல்வெளி மலர்களை எல்லாம் பார்த்தார். பார்த்துவிட்டு இவையெல்லாம் கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்துகின்றன என்று இயற்கையிடமிருந்து இறைவனுடைய பராமரிப்பை, இறைவனுடைய மாட்சியை, இறைவனுடைய செயலாற்றலை எல்லாம் கற்றுக்கொண்டார். இயேசுவின் ஆளுமையிடமிருந்து இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கையை உற்று நோக்க வேண்டும், இயற்கையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே கூறினார். மத்தேயு 24:32 மத்தேயு 24:32 இயேசு சொல்கிறார், அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு மரத்திடமிருந்தும் நாம் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு பறவையிடமிருந்தும் ஒன்றை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு விலங்கிடமிருந்தும் ஒன்றை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆறுகள், மலைகள், மலர்கள், இயற்கை நமக்கு எண்ணற்ற பாடங்களை கற்றுத்தருகிறது. இயற்கை இறைவனின் இறைமொழியாக இருக்கிறது. எனவே தான் திருப்பாடல் 8 திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறாரு, வானத்து நிலவை விண்மீன்களை நான் காணும்போது மனிதரை ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவன் யார் என்று கேட்டு பிரமித்து நிற்கிறார். எனவே இந்த இயற்கையை பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய மாட்சியை அவை வெளிப்படுத்துகின்றன. கடவுளின் முன்பாக, இயற்கையின் முன்பாக நாம் மிகவும் சிறியவர்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு புகழ்பெற்ற ஒரு ஓவியமும் அதில் உள்ள சொல்லாடலும் எனக்கு நினைவுக்கு வருகின்றன. லார்ட், யுவர் ஓஷன் இஸ் ஸோ கிரேட், மை போட் இஸ் ஸோ ஸ்மால். ஆண்டவரே, உம்முடைய பெருங்கடல் எவ்வளவோ பெரியது, என்னுடைய படகு மிகவும் சிறியது. ஆம் அன்பர்களே, அதுதான் உண்மை. இயற்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய சிறிய தன்மையும் இறைவனுடைய பெரிய பேராற்றலையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கையிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். அதுவே இயேசுவின் பேராளுமை, அதுவே இயேசுவின் பேராண்மை. எல்லா ஆளுமைகளும் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு கற்றுத்தருகிறார்கள். நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக இயற்கையிடமிருந்து கற்றுக்கொள்வோமாக.